வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படின்னு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 தக்காளி, 4 வரமிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, 4 பல் பூண்டு, தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துங்க. 2 கொத்து கறிவேப்பிலை எடுத்துங்க. கொத்தமல்லி இலை எடுத்துங்க. 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதுக்கு வெங்காயத்தை போட்டுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி எடுத்தப்பட்டி பூண்டு, இஞ்சி போட்டு அதையும் நல்லா வதக்கி கறிவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. நல்லா வதக்கி எடுத்தப்பட்டி 2 தக்காளி அரிஞ்சதையும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கினப்பட்டி கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கினப்பட்டி கொத்தமல்லி இலையை நல்லா பச்சை வாசம் போகுதுன்னு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கினப்பட்டி நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் போட்டு வதக்கி தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கினப்பட்டி ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு எல்லாம் ஒன்று சேர்த்து போட்டு நம்ம மிக்சியில் ஜாரில் அடித்து சாப்பாட்டுக்கும் தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து பாருங்கள் எப்படி இருக்குது சட்னி பாருங்கள். சட்னி வந்து நைஸாக ஆட்டாதீங்க, கொஞ்சம் குறன்னு ஆட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு.